எல்லாம் நல்லா இருக்கணும். இப்போ தை மாதம் வந்துட்டு ஃபுல்லாக முகூர்த்த சீசன் தான். எல்லா இடத்துலையுமே நிறைய முகூர்த்தம் ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஒரு இது சொல்கிறேன். குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து மொபைல் எடுத்துட்டு வந்துட்டா அவள் வந்து இந்த 4 பேர் உட்காந்து பேசினா மொபைலை வச்சு தான் பேசியிருக்கா தவிர மூஞ்சும் பார்த்து பேசுறதே இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் இல்லாமல் மொபைலை மிஞ்சி சில உலகங்கள் இருக்குன்னு பெரியவா நம்ம தான் சொல்லி தரணும். ஈவன் எங்காத்துலேயுமே இந்த பிரச்சனை உண்டு. என் பசங்களாம் ஒன்று சேர்ந்தா மொபைலை வச்சு 4 பேர் உட்காந்து சுற்றின்னு இருப்பா. நானே அந்த கதை தான் வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக சொல்கிறேன். பட் எங்களோட மோசமாக இருக்குது இப்போ வர ஜென்ரேஷன். சுத்தமா ஒருத்தர் வந்து ஃபேஸ் இன்ட்ராக்ஷனே கிடையாது. அப்படியே வந்தா அப்படியே மொபைல் ஒன்னே தான் பேசியிருக்கா தவிர. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்தா இவ தான் நம்ம சொந்தக்காரா, அவள் தான் நம்ம சொந்தக்காரா, ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க. நம்ம பாட்டுக்கு ஒரு லைன் பிடிச்சி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருந்தா குழந்தைங்க யாருக்கும் அட்ராக்ட் ஆகாது. மேக்ஸிமம் நான் இன்னைக்கு ஃபங்க்ஷன் போயிருந்தேன், பார்த்த நிறைய குழந்தைங்க மொபைல் வச்சு தான் தனியாவே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரிலேட்டிவ்ஸ் தெரியாதுன்னு சொல்றாங்க குழந்தைங்க. ஸோ நம்ம தான் அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா அப்படி எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாலும் அந்த மாதிரி நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. இதா அத்தா, இதா மாமா, இவா ஒண்ணு விட்டு வர சொல்லி கொடுத்தா சும்மா ஒரு இன்ட்ராக்ஷன் வரும்னு சொல்றேன். அந்த உறவு வந்து அவர் ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்க போறது. பட் இருந்தாலும் ஒரு இன்ட்ராக்ஷன், குழந்தை கூட இன்ட்ராக்ஷன் வரும். ஒருத்தர் முகம் பார்த்து பேச முடியும். நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா ஒரு வேலைக்கெல்லாம் போச்சு அவ முகம் பார்த்து யாருமே பேசவே மாட்டா. இதே பழக்கமே வந்துடும் அவளுக்கு நான் சொல்றேன். ஸோ ஜென்ரலாவே முகம் பார்த்து பேசி அப்படி இன்கேஸ் பசங்க சரியா பேசுறா கூட அவளை கூப்பிட்டு சும்மா நீங்க வேலை வாங்கிக்கோங்க, அங்கே போய் இந்த வாழை கூப்பிட்டு வா, இந்த பார்த்துக்கணும், அங்கே போய் சும்மா குழந்தைங்க இன்ட்ராக்ட் பண்ணினா அதை பார்த்து இன்னொரு குழந்தை இவங்க கூட வந்து ஜாலியா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒருத்தர் வந்து பேச்சு வார்த்தை. அதாவது மொபைலை தாண்டி நிறைய உறவுகள் இருக்குன்னு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ.